நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் ஒரு விஷயத்த எனக்கு மனக்குழப்பத்துல தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த குழப்பத்துக்கு உண்டான காரணம் விடையும் நீங்களே சொல்லுங்க. சரிங்களா? ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 6 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். எங்க வீடு எரிஞ்சு போயிருச்சு. எரிஞ்சு என்னோட வீட்டுக்குள்ள உள்ள ஓ நான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்ச பொருட்கள் அத்தனையுமே சேதமடைஞ்சிருச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சு தெரிஞ்சு போர்க்கால அடிப்படையில் வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தாங்க. 5 கிலோ ரேஷன் அரிசி, 5000 ரூபாய் பணம், 2 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நான் இழந்த பொருளோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுங்களா? நான் கஷ்டப்பட்டு சேர்த்த என்னோட உழைப்பு, என் ஹஸ்பண்டோட உழைப்பு, என் குழந்தைங்களுக்காக நான் சேர்த்து வச்ச பணம், நகை, கட்டின துணி, இந்த கட்டிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த புடவை, இந்த கட்டின புடவையோடு தான் நாங்கள் வீதியில் நின்றுட்டு இருந்தோம் எங்கள் குடும்பம். சரிங்களா? ஆனால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டின வீடு உள்ள அதாவது வீடு திருப்பி பராமரிப்புன்னு சொல்லி ஒரு திட்டம் வந்திருக்குதான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பராமரிப்பு பண்ணுறதுக்கு மேல் சீலிங் பார்த்தீங்கன்னா லேசான்னு இல்லை, ஓரளவுக்கு வீடு விட்டுருக்கு. அது பராமரிக்கிறதுக்கு கொடுக்குற அந்த பணம் நாங்கள் எங்களோட உடைமைகள் அத்தனையுமே இழந்து நாங்கள் வீதியில் தவிச்சிட்டு கிடந்தோமே. இன்னைய வரைக்கும் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோமே. இப்போ எடுக்கிற ஸ்டெப்பு அப்போ நாங்கள் இன்னைய வரைக்குமே எனக்கு வீடு கேட்டு நான் போராடிட்டு இருக்கிறேனே. அது ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் கேட்குறது நியாயமா அநியாயமானு நீங்களே சொல்லுங்கள். வீடு எரிஞ்சிருச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஒரு டம்ளர் கூட மிஞ்சலை. கட்டின புடவையோடு நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். இதோடு தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். கத்தனோம், கதறனோம், எல்லாருக்கிட்டையும் கெஞ்சனோம். எல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னாங்களே. என்ன பார்த்தாங்க? என்ன செஞ்சாங்க? நானும் மனசுக்குள்ள அவ்வளோ வலிகள் இருக்குங்க. எங்கள் வீடு எரிஞ்சு போய் இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க. நானும் கலெக்டர் ஆஃபீஸு, தாலுக்கா ஆஃபீஸு, மணியார் ஆஃபீஸு, ஆர்ஐ ஆஃபீஸு போய்கிட்டே தான் இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். நீங்கள் கையில் கை காசு வச்சுக்கோங்க, பணம் எடுக்கலாம், வீடு எடுக்கலாம், வாசல் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. கை காசு போட்டு எடுக்கிறதுக்கு முடிஞ்சால் நாங்கள் இங்கே பாருங்கள், வீடு எரிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே நாங்கள் வீடு இந்த கூரை எடுத்திருக்கேன். நான் இந்த கூரை மழை பெஞ்சா முழங்கால் அளவு தண்ணி நிற்கிது. வீடு பராமரிப்புக்குன்னு சொல்லி இப்போ எங்கள் ஊரில் ஒரு 5-6 வீடு வேலை ஆகிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வீடு எரிஞ்சவங்களுக்கு என்ன ஸ்டெப்பு எடுத்தீங்க? நாங்கள் வர்றப்பெல்லாம் கேட்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு தக்கம் சொல்லி தள்ளி கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இது என்ன காரணம்னு சொல்லி எங்களுக்கே புரியல. நான் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் எங்களோட வீடு எரிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எல்லாரும் மறந்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் பொருளெல்லாம் இழந்து நாங்கள் எப்படி மறக்க முடியும்? அதோட இழப்பீடு எங்களுக்கு தான். அதனால எங்களால் அதை மறக்க முடியல. அது நாங்கள் இழந்த பொருளுக்கும் நாங்கள் இழந்த வீட்டுக்கும் என்ன ஒரு சொல்யூஷன் சொல்லி எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு நாங்கள் எங்கள் வீடு எரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் இன்னமும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். படிக்கிற குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு கரண்ட் வசதி கிடையாது. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்களுக்கு கிடையாது இங்கே. புரியுது?